சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பெண் ஜாதகங்க. ஜாதகியோட அப்பா வந்திருக்காங்க. பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் 12 மே 2010 10:35 AM கூடலூர்ல பிறந்திருக்காங்க. ஜாதகி பிறந்த லக்னம் கடக லக்னம், ராசி மேச ராசி, அஸ்வினி 2ல பிறந்திருக்காங்க. ஜாதகி பிறந்தப்ப பாத்தீங்கன்னா கேது தசை 4 வருஷம் 4 மாசம் மிச்சம் இருந்தது. ஜாதகி பிறந்தது தேய்பிறை சதுர்த்தசி திதியில பிறந்திருக்காங்க. கரணம் பத்திரை கரணம், யோகம் ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குங்க. சுக்கிர தசையில நவம்பர் 2024 வரைக்கும் ராகு புக்திங்க. அதுக்கப்புறம் குரு புக்தி. ஜாதகியோட கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பு தாங்க. என்ன படிப்பாங்க, ஃபியூச்சர்ல என்னவா ஆவாங்க, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள் இதுதான் கேட்டிருக்காங்க. சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா? ஓகே சார், பாத்துலாம் சார். சந்திரசேகர் வணக்கம். சொல்லுங்க. சாரி சங்கர் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கோச்சுக்காதீங்க. சந்திரசேகர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே வணக்கம் சார். இன்று 157வது ஆய்வு அப்படின்ற விஷயங்கள் ஜாதகம் விளக்கம் பார்க்குறோம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் 12/5/2010 10:35 AM பிறந்திருக்காங்க. கூடலூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கிறாங்க. ஜாதக விளக்கம் வந்து சார் ஸ்கிரீன்லயே போட்டிருக்காரு. அதோட ஜாதக கட்டத்துல அது அமைப்பு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேச ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் புதன் இணைவு அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. ராசி அதிபதி கடகத்துல நீசமானாலும் சந்திர பகவானோட ஒரு பரிவர்த்தனை யோகத்துல சூப்பரா இருக்காங்க. இப்போ செவ்வாய் இருந்தாலும் நீசம் தானே, அப்ப நீச தசை வந்தால் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் கூட செவ்வாயோட தசை உங்களுக்கு 2051 தாங்க வருது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. பரிவர்த்தனை யோகத்துல நல்ல அமைப்புல உங்களுக்கு ராசி அதிபதி இருக்காரு. மேலும் குருவோட பார்வையில இருக்காருங்க. மேலும் 23 டிகிரி அப்படின்ற விஷயங்கள் செவ்வாய் போயிட்டாருங்க. அதனால ஒரு நீசம் அப்படின்ற நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டுட்டாரு. அப்ப ராசி அதிபதி கண்டிப்பா நல்லா இருக்காருங்க. அடுத்து சந்திரன் சூரியன் அப்படின்ற விஷயங்கள் ரெண்டு சேரும் போதே பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை யோகம் அவங்க சதுர்தசி, அதுக்கடுத்து அமாவாசை அப்படின்ற விஷயங்கள் வரப்போது. அமாவாசை உங்களுக்கு யோகம் தோஷம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா இதுல பாருங்க சூரிய பகவான் மேசத்துல உச்சமாகி யோகமாக இருக்குங்க. ஆக ஒரு சந்திரன் சூரியன் இணைவு ஒரு அமாவாசை நெருங்கி போயிட்டு இருக்கு. அப்படினால ஒரு தோஷமா இருந்தாலும் அது ஒரு யோகமாக இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து கிரகங்கள் இருக்க அமைப்பெல்லாம் பார்த்துட்டு இதுல எப்படி உங்களுக்கு பலன்கள் அப்படி விஷயங்கள் இருக்கிறத சூப்பரான ஜாதகம் கண்டிப்பா வந்து நல்லா இருக்குங்க. எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை அப்படின்ற மாதிரி இருக்கு. பாப கிரகங்கள் 6 3ல மறையிறது எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்குங்க. ஜாதகமே பார்த்தா ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு யோகம் உள்ள ஜாதகமாக கண்டிப்பா இருக்கு. பார்க்கலாம். இப்போ ராசியில சூரியன் புதன் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்ப அந்த பொது பலன்கள் அப்படி விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ராசியில சூரியன் புதன். அடுத்து ஒரு ரிஷபத்துல 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருக்குங்க. கண்டிப்பா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்ற விஷயங்கள் வருது. பேச்சு முக அழகு பாவனை எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஜாதகியாக கண்டிப்பாக இருப்பாங்க. 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல உங்களுக்கு கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 3 9ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் வருதுங்க. அப்போ 9ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு குருவோட வீட்டுல இருப்பது ரொம்ப ஒரு பெரிதும் பாதிக்காத ஒரு விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க. 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இங்க பாத்தீங்கன்னா உச்சமா இருக்குங்க. அதனால கவலையே பட தேவையில்லை. கண்டிப்பாக சூரிய பகவான் நல்லா இருக்காங்க. சிம்மத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. அப்படின்ற வகையில தந்தைக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் அந்த விஷயங்கள் கொடுக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஒரு ராகு கேது 3ஆம் இடம் 9ஆம் இடம் 3ஆம் இடத்துல கேது மறைவது 9ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறது சில பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களும் நிறைய கூட பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க உங்களுக்கு
அப்போ 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு தந்தையை குறிக்கக்கூடிய விஷயம். கிரகம் வந்து உங்களுக்கு மேசத்திலேயே ஒரு உச்சமாக இருப்பது சூப்பருங்க. அதுவும் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஜாதகத்துல அடிபட்டு நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு கேதுக்கு அடுத்து லக்னம் உங்களுக்கு கடக லக்னம் ஆகி லக்னத்திலேயே செவ்வாய் அப்படின்ற விஷயம் நீசமாக இருந்தும் பாத்தீங்கன்னா டிகிரி வைஸாவும் அப்பாற்பட்டு விட்டது. மேலும் குருவோட ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு கிடைக்குது. டிகிரி வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றிருக்கானா இல்ல, கடகத்துக்கு உங்களுக்கு அந்த குருவோட பார்வை இருக்குது. ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு இல்லைங்களா, அதனால லக்னம் கொஞ்சம் வலுப்பட்டு இருக்கு. இருந்தாலும் அப்பப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோட புத்திகள் அப்படி விஷயங்கள் வரும்போது மனசு கொஞ்சம் பாத்தீங்கன்னா செய்யறதுல முயற்சியில கொஞ்சம் தளர்வு அவங்களுக்கு இருக்குங்க. சோம்பல் அப்படி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அந்த நீச கிரகம்னாலே அந்த ஒரு விஷயங்களை ஒரு ரொம்ப எல்லாம் ஃபுல்லா பண்றாங்களே, பீக்கா பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சோர்வு அப்படின்ற விஷயங்கள் அந்த புத்திகள் வரும்போது மட்டும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு சோர்வு அப்படின்ற விஷயங்கள் ஆகும். இருந்தாலும் ராசியில அவங்களுக்கு சூரியன் வலுவா இருக்கு. கண்டிப்பாக ஒரு அதிகாரம், நல்ல திறமை, நல்ல ஒரு புதன் ராசியிலேயே இருக்குது, ஒரு நல்ல நிபுணத்துவம், எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் கவலையே இல்லைங்க. அடுத்து பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு நட்பு வீட்டுல கன்னி வீட்டுல உங்களுக்கு சனி பகவான் இருப்பது, குருவோட பார்வையில இருப்பது மிக மிக நல்ல யோகங்க. குருவோட பார்வை சனி பகவானுக்கு கிடைப்பது, 3ஆம் இடத்துல மறைவது அப்படி விஷயம் யோகம். உங்களுக்கு கண்டிப்பா 3ஆம் இடத்துல மறைந்து நட்பு வீட்டுல இருப்பது. சனி பகவானும் கூட பாத்தீங்கன்னா இங்க நல்ல ஒரு விஷயங்களை செய்யற அளவுல சூப்பரா இருக்காருங்க. ராகு பகவான் லக்னத்துக்கு 6ல, பாக்கியத்துக்கு உங்களுக்கு ராசிக்கு பாகிஸ்தானத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைவு. லக்னத்துக்கு ஒரு 6, 12ஆம் இடங்கள்ல பாவகரகம் ராகு கேது இருப்பது மிக சிறப்பு. அதுவும் குருவோட வீட்டுல ராகுவும் புதனோட வீட்டுல கேதுவும் இருப்பது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப பாதிப்புகள் அப்படி விஷயங்கள் கொடுக்காது இவங்களுக்கு. அடுத்து குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து சனியை பார்வை செய்வது, சனியோட பார்வை குருவுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் ஆட்சிபலம் பெற்ற குரு அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப பாதிப்பு இல்லைங்க. ஜாதக அமைப்பிலே டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் நல்லா இருக்குங்க. எந்த கிரகமுமே ஒரு ரொம்ப பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இல்ல. செவ்வாய் தசை நீசம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கிறதுனால அந்த தசாபதிகள் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அப்படின்னாலும் அந்த தசையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2051 தான் வருதுங்க. அதனால கவலையும் இல்ல. ஜாதகி வருகிற அடுத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு நல்ல நிலை கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூப்பரான ஜாதகம். அடுத்து கொச்சின் அப்படின்ற விஷயங்கள் என்ன, அடுத்து அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அட் பிரசன்ட் அவங்களுக்கு என்னென்ன தசைகள்லாம் போயிருக்கு அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்து நம்ம நடப்பு தசையில இருந்து போயிடலாம். கேது தசை அவங்களுக்கு போயிருக்குங்க. புதனோட வீட்டில் அமர்ந்த கேது தசை. ஒரு கேது ராசியில ஒரு மிதுன வீட்டுல இருக்காருங்க. புதன் உங்களுக்கு ஒரு உச்ச கிரகத்தோட இணைந்து இருக்குங்க. அப்ப வீடு கொடுத்தவரு உச்சனுடன் இணைந்து இருப்பது ஒரு பலம். கேது சூப்பரா இருக்காங்க, எந்த பங்கமும் படல. எந்த ஒரு சூரியனோட உச்ச சூரியனோட பார்வையை மட்டும் வாங்கியிருக்காங்க. அப்படின்றப்ப சூரியன் அப்படின்றவங்க உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம். ஒரு கண்டிப்பாக கேது தசை ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு கொடுத்துருக்காது அப்படின்னு தான் பாக்குறேன். ஒரு வந்து குழந்தை பருவம் அப்படின்ற விஷயங்கள 4 வருஷம் தான் போயிருக்கு. அப்படின்றதுல அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 வருடங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பா நல்ல விதமா தான் இருக்கும். பெரிய பாதிப்புகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. சுக்கிரன் அடுத்து உங்களுக்கு தசை ஆரம்பிச்சிருக்குங்க. இப்ப சுக்கிர தசை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரிஷப வீட்டுல சுக்கிர பகவான் அருமையாக சூப்பரா இருக்காங்க. வேற ஏதாவது பங்கம் பட்டிருக்காங்களா, வேற பாவகரங்கள் பார்த்திருக்கா, இல்ல சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. சுக்கிர பகவான் மட்டும் அவரோட வீட்டுல தனித்து ஒரு ஆட்சி பலம் சிறப்பா இருக்காருங்க. ஒரு தனஸ்தானத்துல, ராசிக்கு தனஸ்தானத்துல லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல அருமையான அமைப்புல சுக்கிரன் இருப்பது மன நிறைவான விஷயங்கள். கண்டிப்பாக இப்ப கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு மனசுல தெளிவா என்ன நினைக்கிறாங்களோ அதை எய்ம் பண்ணி அடையக்கூடிய ஒரு கல்லூரி படிப்புல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம்ங்க. ஏன்னா 11ஆம் நாளே மனசு திருப்தி. அப்ப மனசுக்கு திருப்தியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்பமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தன வருமானம் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய சூப்பரான ஒரு சுக்கிர தசை. சுக்கிரனோட விஷயங்கள்ல
சில பாவகங்கள் போகும்போது மட்டும் புத்திகள் வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு போகும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சுக்கிரதசை ஒரு ராகுவோட புத்தி 11ஆம் மாசம் இருக்குங்க. அப்ப 11ஆம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படிப்புல கொஞ்சம் கவனச்சிதறல் அப்படின்ற விஷயங்கள் இருக்கலாம். அந்த 11ஆம் மாசத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு படிப்புல கவனம் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு அந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது படிப்புல கொஞ்சம் தொந்தரவு, வேற ஒரு இதுல கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் போகும். அப்ப அந்த பாவகிரகங்கள் ஆச்சு இல்லைங்களா, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். அது பிறகு வந்து கவனச்சிதறல் அப்படின்ற விஷயங்கள் அது சரியான பிறகு 11ஆம் மாசத்துக்கு பிறகு பாவம் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக படிக்கக்கூடிய அமைப்பு அப்படி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து சுக்கிரதசையும் பாருங்க, உங்களுக்கு சூப்பரா உச்சமா உங்களுக்கு ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். 2034 வரைக்கும் கண்டிப்பாக சூப்பரா இருக்கு. பாப்பா வந்து என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் கேட்டிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு குருவோட பார்வையில செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்திலேயே இருக்குங்க. ஆனா நடப்புல போறது உங்களுக்கு ஒரு சுக்கிரனோட ஒரு தசை புத்திகள். அப்ப சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சுக்கிரன் அப்படின்ற விஷயங்கள் அங்க புதன் ராசியிலேயே இருக்கு. சுக்கிரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் பினான்ஸ், பேங்க் ஜாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் பாப்பாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். இது எந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஒன்னொன்னா சொல்லிடுறேன். அதுல பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல வருது அப்படின்றது அந்த தசாபுத்தி அமைப்பு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அந்த வேலை ஒரு தொழில் அமைப்பு அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படியே வருங்க. இப்ப சுக்கிரன் வந்து தனஸ்தானத்துல இருக்கனால அப்ப ஒரு தனம் அப்படின்ற விஷயங்கள் வரக்கூடியது, பணம் எண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படின்றது, அக்கௌண்ட்ஸ், பினான்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம் அதிகமாக பொருளும் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாப்பாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஒரு புதன், சூரியன், சந்திரன் அப்படின்றப்ப இணைவு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுலயே சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டு இல்லைங்களா, சந்திரன் புதன் இணைவு பாத்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருக்குங்க. ராகுவும் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல ஒரு நல்ல அருமையான வீட்டுல இருக்காங்க, சுப வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற புறத்துல. அப்ப அந்த ஐடி நிபுணத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்குங்க. மூணாவது அடுத்து ஒரு விஷயம் பார்க்கும்போது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் பாப்பாக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சிம்மம் அப்படின்ற விஷயம் எந்த வகையிலும் பாதிக்கப்படல. ஒரு சிம்ம அதிபதி உச்சமாக இருக்காங்க. செவ்வாய் குருவோட ஒரு அந்த பாவகட்டத்துக்குள்ள ஒரு பார்வையான விஷயங்கள் விழுகுது. மேலும் பரிவர்த்தனை யோகத்துல செவ்வாய் சூப்பராகவே அவரோட வீட்டுக்கே வந்து சந்திரனோட பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையாக ஆகுறாங்க. ஆக மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்ற விஷயத்திலயும் பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஜாதக அமைப்பு பூரா எந்த விதத்துல எந்த கிரகமும் ஒரு பங்குமே படல, சூப்பரான ஒரு யோக ஜாதகமா சூப்பரா இருக்குங்க. தசாபுத்தி அமைப்பும் பாத்தீங்கன்னா ஒரு யோகமா வர்றதுங்க அதிர்ஷ்டம், ஓகேங்களா. அந்த அதிர்ஷ்டமும் கூட பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு நல்ல யோக தசை சுக்கிர தசை. அது பிறகு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சூரியனோட தசையில பாப்பா உச்சமான சூரியன் கண்டிப்பாக உயரிய பதவியில ஒரு நல்ல யோகத்துல கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. வாழ்க்கை செட்டில் ஆகி நல்ல விஷயங்களா கண்டிப்பாக இருக்குங்க. 2034 பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசை புத்தி வருதுன்னா ஒரு 2034 சூரிய தசை ஆரம்பிக்குதுங்க. சூரிய தசையில கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் கூட சூப்பரா கண்டிப்பாக இருப்பாங்க. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 3 விதங்களா இருக்குங்க, கம்ப்யூட்டர், பினான்ஸ் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது, ஐடி சாஃப்ட்வேர் அந்த நிபுணத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாப்பாவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் நல்லா இருக்குங்க, அதுக்கான கிரகங்கள் சூப்பரா கண்டிப்பாக இருக்கு. இந்த 3 விஷயங்கள்ல பாபாவுக்கு எது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத பொறுத்து, ஏன்னா எக்ஸாக்டா வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லி அதுதான் அவங்களுக்கு போவாங்க அப்படின்னு கண்டிப்பாக கணிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் அவங்களோட நம்ம எல்லாம் பேசி முடிச்ச பிறகு அவங்க என்ன இதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்றத வைத்து அந்த விஷயத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத வைத்து அந்த இதுல அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பாபா கவலைப்படாதீங்க, நல்ல விஷயமா கண்டிப்பாக படிப்பாங்க. இப்போ கொஞ்சம் கவனச்சிதறல் அப்படின்ற விஷயம், ஏன்னா சுக்கிரதசையில அந்த பாவகிரகங்கள் அப்படின்ற விஷயங்கள் நம்ம என்ன @% போயிட்டு இருக்கோ அதுல கொஞ்சம் கவனம் குறையுங்க. அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா என்னன்னு பார்த்து படிக்கிறாங்களா, இல்ல ஒரு சினிமா மற்ற விஷயங்கள் நாட்டம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வருஷம் முடிஞ்சாலே போதுங்க, பாப்பாவுக்கு சூப்பரா படிப்பாங்க. அது பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலேஜ் போய் முடிச்சு
அடுத்து ஒரு நல்ல படிப்பு அப்படின்ற விஷயங்கள் படிப்பாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், வேலை செய்வாங்களா தொழில் செய்வாங்களா அப்படி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு லக்னத்து அதிபதி 10ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதி லக்னத்துல ஒரு தொழில் பிசினஸ் இவங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா யோகத்தை கொடுக்கும் மாதிரி நல்லாவே இருக்குங்க. வேலை அமைப்பு இவங்களுக்கு முக்கியமா பாதிக்கப்பட்டிருக்குங்க. தொழில் பிசினஸ் அப்படின்ற விஷயங்கள் இவங்க பேரை வைத்து பண்ணாலும் சரி, இவங்களே பண்ணாலும் சூப்பரா கண்டிப்பாக இருக்கும். வேலை அமைப்பு அப்படின்ற விஷயம் குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்துல பாருங்க, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். ஆக ரெண்டுமே 6ஆம் இடத்தோடு பாவகிரகங்கள் சம்பந்தப்படும் போது அந்த இடத்துக்கான விஷயங்கள் பாதிப்பு அதிகமாக இருக்கு. அதனால தொழில் அமைப்பு பாருங்க, பரிவர்த்தனை யோகத்துல சூப்பரா இருக்கு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கு, புதன் இருக்கு. ஆக கண்டிப்பாக சூப்பரா இருக்குங்க. டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே கூட பாப்பாவுக்கு நல்ல யோகமாக இருக்குங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில, ஏன்னா ராசியிலேயே புதன் இருக்கு, அங்கேயே வந்துருச்சுங்க. கல்வி, ஒரு ஞானம், எல்லா விஷயமும் வந்துருச்சு. அருமையா இருக்குங்க. லக்னத்துக்கு 10 புதன் அங்க வந்தாலே பாத்தீங்கன்னா டீச்சிங் சூப்பரா இருக்குங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஸரு, அதுலயே ஒரு உயர் பதவி அப்படின்றதுல வரக்கூடிய அமைப்பு கூட பின்னாடி இருக்கு. ஆக அவங்கள எதுல ஒரு நாட்டம் இருக்கு அப்படின்ற விஷயத்துல கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனா வேலை அமைப்பு அப்படின்ற விஷயம் அமைறதுல அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பா வேலை அமைப்போட தொழில் பிசினஸ் அப்படின்ற விஷயங்கள்ல போகக்கூடிய அமைப்பு தான் ஜாதகத்துல சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்லயும் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல கண்டிப்பா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஃபியூச்சர் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாதக அமைப்பு அப்படின்றத பாக்குறேன். அடுத்து எதிர்கால வாழ்க்கை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, சுக்கிரதசம் முடிஞ்சு சூரியன் சந்திரன் பாத்தீங்கன்னா 10 ஒரு 7 17, இப்ப அடுத்து போக போற ஒரு 4 வருடம், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பாப்பாவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சூரியன் உச்சம், சந்திர பகவான் உச்சவனுடன் இணைந்து இருக்கிறாங்க. செவ்வாய் மேலும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல சந்திரன் செவ்வாய். ஆக 24 வருஷம் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு சூப்பரா இருக்கு போதுங்க. அதெல்லாம் எதுவுமே பாப்பா பத்தி கவலைப்பட தேவையில்லை. படித்து அவங்க என்ன ஃபீல்ட்ல போறாங்களோ அதுல ஜொலிக்கக்கூடிய சுக்கிர பகவானோட தசை இப்போ போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குங்க. பாப்பா படிப்புல மட்டும் கவனம் செலுத்த சொல்லுங்க. அவங்க எதுல விருப்பப்படுறாங்களோ அவங்க மனசு நிறைவேறக்கூடிய 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் ஒரு ஆட்சி பலம் பெற்றது. அவங்க நினைத்ததை சாதிப்பாங்க. சூப்பரா இருக்குங்க ஜாதகம். மற்றபடி அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதன்படி நம்ம பார்த்துட்டு சொல்லிக்கலாங்க. ஓகேங்க சார், அவ்வளவுதாங்க சார். சங்கர் சார், அருமை ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகேங்க சார். கண்ணன், நீங்க சொல்றீங்களா? கண்ணன் இல்ல சார், நான் சென்னைக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்தேன். 10ஆம் முடிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்ச நேரம் வேணா பாருங்க, அப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்து கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுப்பிரமணியம் பெருமாள் சார், நீங்க சொல்றீங்களா? மணினா சரிங்க சார், சொல்றேங்க. சொல்லுங்க. சந்திரசேகர் சார் இருந்தாருங்க, வெளியில போயிட்டாரு, ஏதாவது கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்க சொல்லுங்க, அப்புறமா கூட அவர் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவாவே தம்பி சண்முகம் எடுக்கிற முயற்சிக்கு ஆனா சந்திரசேகர் சார் சொல்றாரான்னு கேட்டுக்கலாங்களா? இல்ல கேட்டு சந்திரசேகர் சார் நீங்க சொல்றீங்களா? மணி சொல்லட்டுங்களா? சார், மணி சார் சொல்லட்டும் சார், நான் பஸ்ல இருக்கேன். ஓகேங்க சார். ஓகேங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. தம்பி எடுக்கிற அந்த யூடியூப்ல போட்டு பண்ற முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி விஷயத்தை தான் ஒரு புதுசாக முயற்சிகளை செய்கிற போதுதான் அது மிக அற்புதமானதாக இருக்கும், வளரும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே அந்த முயற்சிக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதான். அடுத்து ஜாதகத்துக்கு போகலாம். அப்படிங்கும்போது பொதுவாகவே எனக்கு 12 லக்கணங்களிலேயே மிகச்சிறப்பான லக்கணமாக நான் பார்ப்பது அப்படிங்கிறது கடக லக்கணத்தை ஒரு மிகச்சிறப்பான லக்கணமாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, மற்ற லக்கணங்கள் எல்லாம் 2 ஆதிபத்தியங்களை கொண்ட லக்கணமாக இருக்கிற போது ஒரு ஆதிபத்தியத்தை கொண்ட லக்கணமாக, ஒரு தாய்மை குணமுள்ள லக்கணமாக, ஒரு எதையும் தாய்மை குணத்தோடு அணுகுகிற லக்கணமாக இருக்கிற இந்த கடக லக்கணத்தை நான் லக்கணங்களிலேயே மிகச்சிறந்த லக்கணமாக நான் கருதுறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்க விரும்புறேன். அப்படிப்பட்ட லக்கணத்துல பிறந்திருக்கிற மிக அற்புதமான குழந்தை இந்த பெண் குழந்தை அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா.
பெண்களுக்கே உண்டான தாய்மை, அதுவும் இந்த லக்கணத்துக்கு கூடுதலான தாய்மை பண்பு இந்த குழந்தைகிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் செல்வோம். ஒரே நிமிஷம். மன்னிக்கணும், ஒருத்தர் வந்துட்டாங்க, அதனால கேட்டை கூட பண்ணுங்க. அதனால ஒரு சிறப்பான லக்கணமாக இந்த லக்கணத்தை நான் பாக்குறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அப்படிங்கறதான். அடுத்து லக்கணம் ஒரு ஜாதகத்துல எப்படி சிறப்பு அப்படிங்கிற பார்க்கும்போது, லக்கணம் லக்னாதிபதியை பார்க்கிற போது இங்கே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறத நான் ஒரு குற்றமாக குறையாக நான் கருத மாட்டேன் அப்படிங்கிறதான். பொதுவா ராஜயோகாதிபதியா இருக்கிற செவ்வாய் இந்த இடத்துல நீச்சமானாலும் இருக்கிறது ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிறது நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. லக்கணத்தை குரு பாக்குறது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த ஒரு நேர்மையான பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிறதா. சின்ன சின்ன கோபங்கள் இருக்கும் அந்த பொண்ணோட எடுத்தோடனே டக்குன்னு கோபம் வரும். அந்த கோபத்தை நேர்மையான கோபமாக அந்த கோபம் இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா லக்கணத்தை குரு பார்த்தாலே ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவர்கள், அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில லக்கணத்தை குரு பார்க்கறது என்பது மிக அற்புதமான யோகமாக நான் இந்த இடத்துல பாக்குறேன் அப்படிங்கிறதா. பொதுவாகவே இந்த ஜாதகத்துல ஒரு கூடுதல் சிறப்பாக நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்கணமா இருக்கட்டும், அந்த குரு பார்க்கறது ஒரு சிறப்பு. 2ஆம் இடம், அதே மாதிரி 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இப்படியான இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. அதை வச்சு வருகிற தசாபுத்திகளை வச்சுதான் ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா சிறப்பு இல்லாம இருக்குமா நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அப்படிங்கிற அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு எந்த பாவத்தொடர்களும் கிடையாது. அப்படிங்கும் போது தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில மிகச்சிறப்பானதாக இந்த பொண்ணுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. 5ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா கூட சுக்கிரனும் அந்த இடத்த தொடர்பு கொள்றார். அதே மாதிரி சனி பார்த்தா கூட அந்த இடத்துல சுபத்துவமான சனி பார்வை இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலையும், அந்த இடத்துல குருவும் தொடர்பு கொள்றார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் 5ஆம் இடமும் மிகச் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம், குரு உண்மையிலேயே அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு பாக்கிய ஸ்தானத்துல ஒரு பாக்கியாதிபதி இருப்பது என்பது மிகச்சிறப்பாக நான் அந்த இடத்துல பாக்குறேன் அப்படிங்கிறதா. குறிப்பா 2ஆம் அதிபதி உச்சமாகிறது மிகச்சிறப்பு அப்படின்னு நான் அதை பாக்குறேன் என்னோட கருத்துல அப்படிங்கிறதா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதா. அதனால மிக அற்புதமான பொண்ணு, அருமையான பொண்ணு அப்படிங்கிற அடிப்படையில நல்லா இருக்குது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது. சனியும் அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது, அவர் ஒரு 8ஆம் அதிபதி, அவரோட இது 8க்கு 8ல மறைகிறார், 3ஆம் இடத்துல இருக்கிறதா மிக சரியான ஒரு ஜாதகத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல நான் சனியும் பாக்குறேன் அப்படிங்கிறதா. ராகு கேதுக்களும் பொறுத்த வரைக்கும் 6-12 இருப்பது என்பதும் ஒரு மிகச் சிறப்பானது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அந்த அடிப்படையில இந்த ஜாதகம் ஒரு அருமையான நல்ல ஜாதகமாக நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அடுத்து தசாபுத்திகள் எடுக்கும்போது இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 4 வருஷம் அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அந்த கேது தசை என்பது அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் ரொம்ப பெரிய சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதா நான் பார்த்துட்டு வரேன். இப்ப போய்கிட்டு இருக்கிற பிரசன்ட் சுக்கிர தசை ஓரளவுக்கு ஆதிபத்திய ரீதியா இல்லாம இருந்தா கூட நமக்கு இந்த ஒரு சுக்கிர தசை போயிட்டு இருக்கிறது ஒரு நல்ல தசை தான் அப்படின்ட்டு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. நான் மேலோட்டமாக அந்த தசையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதா. குறிப்பா இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா, இந்த சுக்கிர தசை ராகு புத்தி மட்டும் கொஞ்சம் சஷ்டாஷ்டகமா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இந்த 2021 இருந்து 2024 இப்ப முடிய போற 11ஆவது மாசத்துல முடிய போதும், 1 மாசம் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இது வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சரி இருக்காம இருந்திருக்கும் அப்படிங்கறது தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா சஷ்டாஷ்டகமா பாக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும்தான் நான் பாக்குறேன். மற்றபடி இந்த தசை நல்லா போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த 2024 முடிஞ்சதுனாலே அடுத்து குரு புத்தி வரும்போதே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன். அடுத்து இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய தசை மிக பிரமாதமான தசையாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். சந்திர தசை அதே மாதிரி, அதுல ஒரு சந்திர தசையும் அட்டகாசமா இருக்கும். செவ்வாய் தசை மிக சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா பரிவர்த்தனை ஆகாம இருந்தா தான் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில அதனுடைய காரகத்துவங்களை ஓங்கி தரும் என்கிற அடிப்படையில இந்த இடத்துல செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும்
அப்படின்ட்டு ஒரு 27 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த பொண்ணு 34க்கு அப்புறம் சுக்கிரதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற பருவத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான பருவத்துல வரக்கூடிய நேரங்கள்ல இந்த பொண்ணுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு ஒரு 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல மிகச்சிறப்பான தசைகளாக அந்த தசாபுத்திகள் இருக்கும் என்கிற அடிப்படையில இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகமா நான் பாக்குறேன் அப்படிங்கறதான் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதா. இன்னொன்னு, இந்த பொண்ணு என்ன படிக்கும்னு சொல்லி கேட்கிற போது நான் இந்த இடத்துல படிப்பு சம்பந்தமாக எடுக்கிற போது ராசிக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடம் செவ்வாய் வீடாகியும், அதே அந்த செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலையும், இந்த இடத்துல சனியும் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையிலையும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி செவ்வாயோட கலந்த துறைகள்ல அந்த ராசிக்கு 10ஆம் வீடும் சனியோட வீடாகவே வர்ற காரணத்தினாலையும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு மருத்துவ நொடி அந்த சனி கலந்திருக்கிறதுனால ஒரு நொடி வாய்ந்த இடங்கள்ல இருப்பாங்க. ஹோமியோபதியா இருக்கலாம், அல்லது ஏன்னா நேரடி மருத்துவத்துக்கு செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நேரடியாக மருத்துவம் இல்லாட்டியும் ஆனால் மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க அப்படிங்கிறதான். பிசியோதெரப்பியா இருக்கலாம், இல்ல நம்ம சொல்லுவோம்ல இந்த பிளட் எடுக்கிற இடம், இந்த மாதிரி ஆய்வகங்கள்ல இருக்கிற வேலைகள்ல, ஆனா மருத்துவ சார்ந்த படிப்பு தான். ஏன்னா இந்த இடத்துல புதன் கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கும் ஒரு புதன் சார்ந்த துறைகள்ல இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் படிப்பு வராது அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன். கணக்கு கொஞ்சம் கம்மியாத்தான் வருங்கிற அடிப்படையிலையும், அறிவியல் கொஞ்சம் கூடுதலாக வருங்கிற அடிப்படையிலையும், அறிவியல் சார்ந்த துறைகள்ல சனியும் செவ்வாயும் சார்ந்த துறைகள்ல பிசியோதெரபிஸ்டா இருக்கலாம், ஆய்வகங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில வரக்கூடிய தசாபுத்தியிலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற போது அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்ல வருவாங்க அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன். நல்லா இருக்கிற ஜாதகம், அருமையான ஜாதகம், யோகமான ஜாதகம். தற்காலம் மட்டும் இன்னும் ஒரு 2 மாசம் 1 மாச காலம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் பாப்பாவெல்லாம் கொஞ்சம் சூதானமா பாத்துக்குங்கிற அடிப்படையில ஒரு நல்ல யோக ஜாதகமா நான் இந்த ஜாதகத்தை பாக்குறேன். நன்றி நன்றி. மணினா அருமை ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. சுப்பிரமணியம் பெருமாள் சார், நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார், நான் சொல்றேன். சொல்லுங்க சார். இல்ல சொல்லுங்க அப்படிங்களா? கண்ணன் நீங்க? ஓகே கண்ணன், சரி கண்ணன், ஓகே சரி, நீங்க பாருங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. பொண்ணு பாத்தீங்கன்னா கடக லக்னம், லக்னாதிபதி 10ல கேந்திரத்துல, லக்னத்திலேயே செவ்வாய், லக்ன யோகர் செவ்வாய் தான் அந்த லக்னத்துல 5-10 கூடியவர். லக்ன யோகர் லக்னத்துல நீச்சம் ஆனாலும் குருவோட பார்வையில செவ்வாய் இங்க இருக்கு. செவ்வாய் வேற எந்த விதத்திலுமே பாதிக்கப்படல. ஓகே, படிப்பை பத்தியும் கேட்டிருக்காங்க. ஜாதகத்தை பொறுத்தவரையில 2ஆம் இடத்து அதிபதி 10ல உச்சம் திக்பலத்துல இருக்கு. அப்ப ஆரம்ப கல்வி நல்ல அருமையா படிப்பாங்க. இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரையில சுக்கிரன் வாதகாதிபதி, அவரு மறைகிறது ரொம்ப நல்லது. ஆனா அவர் 11ல லாபஸ்தானமும் தான். கொஞ்சம் நட்பு வட்டாரத்துல, சுக்கிரனாலே நம்மளுக்கு தெரியும், நட்பு வட்டாரத்துல எப்பயுமே 11ஆம் இடங்கிறது நட்பு, நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நட்பு வட்டாரத்துல நம்ம எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது கொஞ்சம் அந்த குழந்தைக்கு நல்லது. கொஞ்சம் படிப்புல தடையில்லாம இருந்துக்கிறது. தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஏன்னா சந்திரன் இங்க கேந்திரத்துல லக்னாதிபதி கெட்டு போல, அதனால ஜாதகிக்கு நல்ல குணங்களை குருவும் பாக்கு, அதனால ஜாதகியே நல்ல நட்பை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் குடும்பத்துல கொஞ்சம் பற்று இல்லாம தான் இருப்பாங்க. குடும்பஸ்தானாதிபதி அவங்க 10ல திக்பலம் இதானாலுமே லக்னாதிபதி 10க்கு போகும்போது குடும்பத்துல கொஞ்சம் பற்று இல்லாம புற அமைப்புகளை பற்றி தான் ஜாதகி கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. அது அஸ்வினி நட்சத்திரம். வேலையை பத்தி கேட்டிருந்தாங்க. ஜாதகி பாத்தீங்கன்னா அரசு ரிலேட்டடான வேலைக்கு உறுதியா போவாங்க. அது ரிலேட்டடாக அவங்க படிக்கலாம். ஓகே சார், அடுத்த கேள்வி கேட்கணும்னு சொல்றேன் சார். ஓகே கண்ணன், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நிமிஷங்க, நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இடத்துல செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படிங்கறதான். ஏன்னா அந்த விஷயத்த நான் சொல்லாம விட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 23 டிகிரி இருக்கிற செவ்வாயும் அந்த இடத்துல ஓரளவுக்கு இருந்தா கூட அந்த டிகிரி வித்தியாசம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலையும் பாக்குறேன் அப்படிங்கறதான். சிம்மம் இங்க சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கறத ஒரு விஷயத்த நான் சொல்லாம விட்டேன் அப்படிங்கறதான். அந்த விஷயம் மட்டும் தான். ஏன்னா 1 டிகிரியில குரு இருக்கிறதுனால
இந்த இடம் சிம்மமும் சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறத, சிம்மாதிபதி சூரியன் உச்சம், சிம்மமும் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ரிலேட்டட் வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதா, அதை சொல்லலாம் அப்படிங்கிறதா. மற்றபடி எல்லாம் சிறப்பு. இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ள பொண்ணா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கூடுதலா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. நன்றி சார். ஓகேங்கண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பெண் ஜாதகங்க. 12/5/2010 10:35 கூடலூர்ல பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தை பத்தி நம்ம பார்க்கணும்னா எல்லாருமே நிறைய பார்த்தாச்சுங்க. எல்லாரும் சொல்லாத விஷயங்களை நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். லக்னம் வர்க்கோத்தமம், அதாவது ஒரு ஜாதகத்துல லக்னம் இல்லைன்னா ராசி சந்திரன் வர்க்கோத்தமம் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது எவ்வளவுதான் அவயோக ஜாதகமாக இருந்தாலும், அதாவது இந்த ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம். உதாரணத்துக்கு சொல்றேங்க, அதாவது ஒரு ஜாதகத்துல ஆல்மோஸ்ட் எல்லா பாவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, சந்திரன் வர்க்கோத்தமம் ஆயிருக்காரு, லக்னம் வர்க்கோத்தமம் ஆயிருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு குறையே இருக்காதுங்க. என்ன அடிப்படை தேவைகளோ, அதாவது ஓரளவுக்கு நல்ல படிப்பு, ஓரளவுக்கு நல்ல வேலை, ஓரளவுக்கு மாத சம்பளம் இல்லைன்னா வருமானம், அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா லக்னம் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு. ஸோ ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும் நீச்சமாகி இருந்தாலும் அவரே ராஜயோகாதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறதும், அவரே சந்திரனோட பரிவர்த்தனையாகி இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயங்க. இதுல லக்னத்தை குரு பாக்குறாரு, நவாம்சத்துல பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு இருக்காரு. ஸோ ராசிலையும் சரி லக்னத்திலையும் சரி ரெண்டுலையுமே லக்னத்தோட குரு சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு. குருவோட திரிகோணம், அதாவது எப்பவுமே நார்மலா பாத்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் லக்னம் 5, 9 இருக்கும்போது மணியன் சொன்னாங்க, அதாவது லக்னத்துக்கு அப்புறம் 5, 9ஆம் இடங்கள் அதிர்ஷ்டஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாவங்கள் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதாவது ஒரு குழந்தைக்கு சிசேரியன் டைம் குறிச்சு கொடுக்கும்போது எப்படி குறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லியிருந்தாரு, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே 1, 5, 9ல குரு இருக்கும்பொழுது 1, 5, 9 பாவங்களோட குரு சம்பந்தப்படுவார் அப்படின்ற விதிப்படி இங்க 9ல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா லக்னம் 5ஆம் பாவங்களை பாத்துடுறாரு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. சரி, இப்போ குறைகளே இல்லாத ஜாதகமே இல்லை இல்லைங்களா? லக்னத்துல செவ்வாய் இருக்கும்போது மணியனை சொன்ன மாதிரி கொஞ்சம் கோபம் வரலாம். என்ன இருந்தாலும் அவர் நீச்சமாகி இருக்கிறதும் குருவோட பார்வை இருக்கிறதும் அவ்வளவு ஒன்றும் பெருசா கோபம் வேகம் கொஞ்சம் யோசிக்காம செயல்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்காதுங்க. என்ன குரு கொஞ்சம் நெருங்கி பார்த்திருந்தார் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி 1 டிகிரியில செவ்வாய் பாத்தீங்கன்னா 23 டிகிரியில 22 டிகிரி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ஆட்சி இடத்துல இருந்துதான், அதாவது ஸ்தான பலத்தோட தான் பாக்குறாரு. ஸோ ஸ்தான பலத்தோட பாக்குற குரு அப்படிங்கிறதுனால அவர் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துட மாட்டாரு. இருந்தாலுமே செவ்வாய் கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா நம்ம பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம் 1 டிகிரி, குருவும் 1 டிகிரில இருந்து பாக்குறாரு. ஸோ இந்த அவ்வளவுக்கு நெருங்கி லக்னத்தோட குரு சம்பந்தப்படுறதுங்கிறது ரொம்ப அருமையான பொண்ணுங்க. அதாவது குருவினுடைய எல்லா குணநலன்களும் குழந்தைக்கு பொண்ணுக்கு குறையில்லாம இருக்கும். நேர்மையான பொண்ணு, நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு, எல்லாத்துலயும் டிசிப்ளின்டா இருக்கணும், எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க. லக்னம் அதுக்கப்புறம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம், ஏன்னா எப்பவுமே எப்படி இருந்தாலும் சூரியன் ஒரு அரை பாவர் தான், அவர் முழு அரை பாவர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம். அப்படி பாக்குறப்போ ஒரு அரை பாவர் அப்படிங்கிறப்போ அவரை பாவரா தான் நம்ம பார்க்கணும். ஒரு பாவ கிரகம் திக்பலம் அடையிறது நல்லதுங்க. அதே நேரத்துல உச்சமாகி திக்பலம் அடையிறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டூ மச்சா இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணும். பாவகிரகங்கள் எப்பவுமே ஸ்தான பலம் இழந்து திக்பலம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல உச்சமாகி திக்பலம் அடையும் போது அவர் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கவே செய்வார். அதனால குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதே சமயத்துல ராசிக்கு 2ஆம் இடத்தோட
சுக்கிரன் இருக்கிறாரு. அதாவது எப்பவுமே ஒரு ஒரு பர்டிகுலர் பாவகத்தை பத்தி நம்ம பலன் சொல்லும்போது அந்த பாவகம் லக்னத்துக்கு எப்படி இருக்கு, ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துதான் பலன் சொல்லணுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு எந்த பாவ கிரகங்கள், எந்த சுப கிரகங்கள், எந்த கிரகங்களோட தொடர்பும் இல்லை அப்படின்னாலும் உச்சம், அதாவது 2ஆம் அதிபதி உச்சமாகி அதுக்கப்புறம் திக்பலமும் அடைஞ்சிருக்கிறது கொஞ்சம் அது ஒரு அதாவது கொஞ்சம் டூ மச் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவர் எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லாம முதன்மை சுபர், குருவுக்கு நிகரான சுபர், அவர் குடும்பஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு. பொண்ணே பாத்தீங்கன்னா பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும், சாஃப்டா பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ 50-50 லக்னத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி கொஞ்சம் அதிகமான வலுவா இருக்கிறாரு. அவரே சூரியனா போய் அரைப்பாவர் அப்படிங்கிறதுனால அவ்வளவு வலுவா இருக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி எடுத்தாலும், சந்திரனுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் தைரியம், வீரியம், இளைய சகோதரம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல சனி பாத்தீங்கன்னா வக்ரமாகி இருக்கிறாரு. சனி வக்ரமாகி இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்குறாருங்க. குருவோட பார்வையை 3 டிகிரி டிஃபரன்ஸ்ல வாங்குறாரு. லக்ன புள்ளி குரு 1 டிகிரி 2 டிகிரின்னு வச்சுக்கலாங்க. 1.56, குரு 2 டிகிரியில, சனி 4 டிகிரி. ஸோ 2 டிகிரி டிஃபரன்ஸ்ல குருவோட, அதுவும் வலுவான குருவோட பார்வையை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். இவங்களுக்கு 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்னும் 3ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா புதன், அவரு 10ல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. இருந்தாலுமே அவர் அடுத்த நாள் அமாவாசையாக போற சந்திரனோட போய் கலந்துட்டு இருக்கிறாரு. அந்த அமாவாசை சந்திரனோட புதன் இணைவு அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் புதன் இணைவு கொஞ்சம் பாபத்துவமா இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் ராசியில கோச்சாரத்துல பாவ கிரகங்கள் போகும்போது மென்டலி நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுங்க. கொஞ்சம் படிக்கிறவங்கன்னா படிப்பு குறையும், கொஞ்சம் சரியா மெமரி ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் மேல ராகு கேதுக்கள் டிராவல் ஆகுறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இப்ப அந்த நிலைமை இல்லை, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இருந்துச்சு எப்போன்னா ராகு மேசத்துல இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கொஞ்சம் படிப்பு டவுனா இருந்தது, கொஞ்சம் படிக்க முடியாத நிலைமை இருந்தது, மென்டலி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா, கொஞ்சம் மென்டலி டவுன் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்ப பரவாயில்லைங்க, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி 10ல இருக்கிறது அப்படிங்கிறது தன்னோட முயற்சியினால தன்னோட வேலைகளை அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நல்லபடியா பண்ணுவாங்க. 3ஆம் இடம் நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் பெரிய குருவோட பார்வை இருக்கு அப்படின்னாலே அது நல்ல விஷயம்தான். 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 11ல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. ஸோ அம்மா மூலமா பொண்ணுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும், அம்மா மூலமா லாபம் உண்டு, நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்து, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்றதுங்க. ஸோ சொத்துக்கள் மூலமா வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, தோட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா அவங்களுக்கு ஜாதகிக்கு லாபம் எப்பொழுதும் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 11 அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி 4ஆம் அதிபதி 11க்கு போகும்போது பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி வாடகை, அதாவது வீட்டை குறிக்கிறவரு. ஸோ அவர் 11க்கு போகும்போது வீடு வாடகை மூலமா லாபம் கிடைக்கிறது, வீட்டு வாடகை மூலமா லாபம் கிடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. 4ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்து, சுகம், தோட்டம், துறவு, இந்த மாதிரி மாடு, கண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. ஸோ அவங்க 11க்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமெல்லாம் லாபம் இருக்கும். சுக்கிரன்கிறவரு மாடு, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. ஸோ இவங்க மாடெல்லாம் வச்சு பால் கறந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறாரு. மணியன் சொன்ன மாதிரி 5ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறது, குரு பாக்குறது, 2 முதன்மை சுபர்கள் 5ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறது ரொம்ப அருமையான விஷயம். ஸோ 5ஆம் இடம் ரொம்பவே அருமையா இருக்கு. அதாவது என்னன்னா 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொன்னோம்னா ஜாதகியோட அப்பாவுக்கு புரியாது, அதனால தெளிவாவே சொல்றேன். மற்றவங்களுக்கு என்ன டீட்டெயிலா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுங்க. ஸோ 5ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னாலே பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொண்ணு போன ஜென்மத்துல நல்ல நல்ல ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்க. ரொம்ப அருமையான இந்த பொண்ணு மாதிரியே நல்ல டிசிப்ளின்டா, ஒழுக்கமா, எந்த விஷயங்கள்லயும் ரொம்ப ஆர்வமா, எல்லா விஷயங்களையும் கரெக்டா பண்ற மாதிரி ரொம்ப அருமையான அழகான குழந்தைங்க கிடைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இவங்க மேல குழந்தைங்க ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதியே லக்னத்துக்கு போறாரு அப்படிங்கறதுனால இவங்க மேல பாசமாவும் இருப்பாங்க. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன்களை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல ராகு இருக்கும்போது எப்பவுமே ஒரு விஷயம், ராகு கேதுக்கள் எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவ விஷயங்களை பாதிப்பாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க. ஸோ 6ஆம் இடத்துல
ராகு இருக்கும்போது நோய் எதிரி கடன்களை கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த தசை வரும்போது அது கொஞ்சம் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றப்போ அவருக்கு வீடு கொடுத்த குரு எங்க இருக்கிறாரு, அந்த ராகு யார் யார் பாக்குறாங்க இப்படிங்கிற வச்சுதான் பலன் நடக்குங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். எப்படி பார்த்தாலும் ராகு கேதுக்கள் 6, 12 அச்சுக்கள் இருக்கிறது நல்லதுதான். அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்து 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 3ல குருவோட பார்வையில நல்லா இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு. செவ்வாய் பார்த்தாலும் குருவோட பார்வையை வாங்கி தான் பாக்குறாரு. குருவோட பார்வை வாங்கினாலும் 22 டிகிரி டிஃபரன்ஸ்ல கொஞ்சம் குருவோட பார்வைக்கு அவ்வளவு வலு இல்லைங்க. லக்னத்தை பாக்குற குரு செவ்வாயை பார்க்கும்போது 22 டிகிரி வித்தியாசம் தான் பாக்குறாரு. அதனால அவ்வளவு ஒன்றும் வலுவான பார்வை செவ்வாய்க்கு இல்லை. அப்படிங்கிறதுனால லக்னத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பாவகத்தை பாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கணும். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா எப்பவுமே பாவகம், பாவக அதிபதி, காரகன் இது எல்லாமே நம்ம பார்க்கணுங்க. பாவகம் செவ்வாயினுடைய பார்வை இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பாவக அதிபதி குருவோட பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட காரகன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவா இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஒன்றும் பயப்பட வேண்டாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் அதிபதி குருவோட பார்வையில ரொம்ப நல்லா இருக்கிறாரு. அதுவும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை, நல்லா இருக்குங்க. 9ல குரு அப்படிங்கிறப்போ அப்பா தான் கேட்டிருக்காரு. அதனால அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா சொல்லணும். பாக்கியஸ்தானம் சொல்லுங்க. அதாவது பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே இருக்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு. அப்பா ரொம்ப நல்லவர். குரு அப்படிங்கிறப்போ எப்படி நான் பொண்ணுக்கு சொல்லணும், பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு, நேர்மையான பொண்ணு, எல்லாத்தையும் டிசிப்ளின்டா இருக்கிற பொண்ணு. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்பாவுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா வக்ர சனி அங்க பாக்குறாரு. அப்பப்போ கொஞ்சம் சில நேரங்கள்ல மட்டும் சனி பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனநிலையில ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம நேர்மையா இருக்கலாமா, நேர்மை இல்லாம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா 9ல குரு இருந்தார் அப்படின்னா எப்பவுமே நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சனி பார்வை சில நேரங்கள்ல உங்களை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தும். அந்த சஞ்சலம் இல்லாம நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கறதான் அப்பாக்கு நான் சொல்ற ரிக்வெஸ்ட். 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம். நம்ம எப்படி இருப்போம், தட் மீன்ஸ் வாழ்க்கையில நமக்கு தேவையான வருமானத்தை எப்படி ஈட்டுவோம் அப்படிங்கறத 10ஆம் இடம் சொல்லும். லக்னாதிபதியே 10க்கு போறாரு அப்படிங்கிறப்போ வேலையில ரொம்ப டிசிப்ளின்டா, செய்யற வேலையில ரொம்ப ஆர்வமா, ரொம்ப டிசிப்ளின்டா அந்த மாதிரி இருப்பாங்க பொண்ணு. அதனால 10ஆம் இடம் நல்லா இருக்கு. லக்னாதிபதியே 10க்கு போறது அப்படிங்கிறது எடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இன்னொரு விஷயம், சொந்த தொழில் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விரையாதிபதி 10ஆம் அதிபதி விரயத்துக்கு போறது அப்படிங்கிறது சொந்தமா தொழில் பண்ணும்போது ஆரம்பத்துல, அதாவது அதையும் நம்ம ஆன்கோயிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நான் சொந்தமா தொழில் பண்ண, விரையாதிபதி 10ல இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி விரயத்துல இருக்கிறாரு, சொந்தமா தொழில் பண்ணா லாஸ் ஆகுன்னு சொன்னீங்க, ஆகல, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா அந்த நேரத்துல புதன் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தாதான் விரயமாகும். 12ஆம் இடத்துல இருக்கிற 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 12ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்து அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஸோ அந்த 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் மட்டுமே அந்த நேரத்துல நமக்கு விரயம் நடக்கும். அப்படி இல்லைன்னா விரயம் இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும். அந்த நேரத்துல நடக்கிற தசாபுக்தி என்ன அப்படிங்கறத ஒரு டைம் செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. 11ல சுக்கிரன் அதுவே ராசிக்கு 2ஆம் ஆகுது அப்படிங்கிறதுனால நல்லதுங்க. சுக்கிர தசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அருமையான தசை. மணியன்னு சொன்னது மாதிரி சுக்கிர தசை ராகுபுக்தி மட்டும் சஷ்டாஷ்டகமா இருக்குது அப்படிங்கிறதுனால ராகுபுக்தி பாத்தீங்கன்னா சுக்கிர தசை ராகுபுக்தி நவம்பர் 2021 இருந்து நவம்பர் 2024 வரைக்கும் 3 வருஷம் பீரியடு. ஸோ நவம்பர் 2024 வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடமா போச்சு அப்படிங்கிறதுனால குடும்பத்திலேயே பிரச்சனைகள், பணத்துக்கு பிரச்சனை. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தான் தனம், வாக்கு, குடும்பம். என்ன நடக்கும், குடும்பத்துல பினான்சியல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வராம பாத்துக்கணும். நவம்பர் 2024 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ரொம்பவே அருமையா இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அடுத்து 12ஆம் இடம், 12ல கேது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான இடம் கேதுவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12ல கேது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். அதுவும் நல்லாதான் இருக்குங்க. இப்போ ஆன்கோயிங் தசை பாத்தீங்கன்னா கேது தசை பிறக்கும் போது கேது தசைங்க. மே 2010 இருந்து செப்டம்பர் 2014 வரைக்கும் 4 வருஷம். இந்த கேது தசை ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான தசை தான். பொண்ணு பிறந்து 4 வருஷத்துக்கு. ஏன்னா
எப்பவுமே ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுவா இருக்கணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அவங்க கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கவே செய்யறாங்க. இந்த இடத்துல கேதுவுக்கு பாத்தீங்கன்னா சனி பார்வை இருக்குங்க. ராகு கேதுக்கள் சனி செவ்வாயோட சம்மந்தப்படவும் கூடாது. நிறைய விதிகள் இருக்கு. ராகு கேதுக்கள் சனி செவ்வாயோட சம்மந்தப்படக்கூடாது. ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல வக்ர சனி கேதுவை பாக்குறாரு. அதே சமயத்துல கேதுவுக்கு வீடு கொடுத்த புதனும் பாத்தீங்கன்னா பகை வீட்டுல அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் நல்ல சிறப்பான அமைப்பு இல்லை. அப்படிங்கறதுனால குழந்தை பிறந்து 4 வருஷத்துக்கு ரொம்பவே கஷ்டம் இருந்திருக்குங்க. 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாம நிறைய இடங்களுக்கு மாறி மாறி போறது, நிறைய விரயங்கள் செலவுகள் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சுக்கிரதசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெட்டரா இருக்குங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலையும் அவரே லக்னத்துக்கு 11ல லாபத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் நல்லா இருந்திருக்குங்க. 2014 இருந்து 2034 வரைக்கும் சுக்கிரதசை அருமையான தசை. அதுல இப்ப இந்த சுக்கிரதசை ராகு புக்தி மட்டும் நவம்பர் 2021 இருந்து நவம்பர் 2024 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பீரியடு. ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜரா சில விஷயங்களை நம்ம சொல்லிதானே ஆகணுங்க. எப்பவுமே 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோட சம்பந்தப்படக்கூடாது. இந்த இடத்துல பாதகாதிபதி சுக்கிரன் பாதகஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பாதிப்புகளை கொடுப்பாரு. இதுல நம்ம இன்னும் டீப்பா போய் பார்க்கணும்னா சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாக்குறதுக்கு அவர் வாங்கின சாரம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவர் வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா மிருகஸ்ரீடம் செவ்வாயோட சாரத்துல இருக்கிறாரு. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5 10ஆம் அதிபதிங்க. 5 10ஆம் அதிபதி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அந்த செவ்வாய் சம்பந்தப்படுற பாவகங்கள், அவங்க எந்தெந்த பாவகங்களை பாக்குறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா சாரநாதன் அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அந்த ஆதிபத்தியம், அப்புறம் அவரோட காரகத்துவம், அவரோட நின்ற வீடு எல்லாத்துலயுமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுப்பாருங்க. ஸோ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட வீட்டுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சூரியன், புதன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ சுக்கிரதசை அம்மா அப்பாக்குள்ளேயே பிரிவுகளை கொடுக்கும். அம்மா அப்பாக்குள்ளேயே கொஞ்சம் அடிக்கடி சண்டை சச்சரவு இந்த மாதிரி வர மாதிரியும் பிரிவுகளை கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால கொஞ்சம் சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அம்மா அப்பாவுமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். நார்மலாவே சுக்கிரதசை வரும்போது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறையும். அதனால படிப்புல இன்னும் நல்லா கவனமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணுமா. பொண்ணு பக்கத்துல இருக்காங்களான்னு தெரியல லோகி, சொல்லிடு. ரொம்ப படிப்புல அதாவது கவனம் சிதறாம பாத்துக்கணும். கவனம் சிதறாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்ப 14 வயசு ஆகுது. இதுக்கு மேலதான் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கவனம் சிதற வயசு இதுதான். அதனால மற்ற விஷயங்கள்ல கவனம் போகாம படிப்புல கவனமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்னத்தை ஒரே டிகிரியில குரு பாக்குறாரு, டிகிரி வித்தியாசம் இல்லாம 1 5 9 குருவோட சம்பந்தம் இருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க வந்து அந்த இவங்களால முடியும். அதாவது கவனம் சிதறாம நல்லபடியா படிச்சு நல்லா வர்றதுக்கு கண்டிப்பா பொண்ணால முடியும். அதனால சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படிக்க சொல்லுங்க. மற்றபடி நல்ல ஒரு அருமையான யோக ஜாதகம், ரொம்பவே அருமையான நல்ல ஜாதகம். படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு மெடிசன் படிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். இப்பவே 14 வயசு ஆகுது. நீங்க உங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க, நீ என்னமா படிக்கிற அப்படின்னு கேட்டா நான் டாக்டர் ஆவன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த இடத்துல அதாவது 10ஆம் இடத்தோட குரு, செவ்வாய், சூரியன் இவங்க வலுவா சம்பந்தப்படும் போது மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல போறதுக்கான அமைப்புகளை கொடுத்துரும். சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இங்க எடுத்துக்கணுங்க. சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது முதல் நிலை சுபத்துவம், 2ஆம் நிலை சுபத்துவம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இல்ல. அவர் வந்து குருவோட பார்வையில சுபத்துவமாகி தன்னுடைய பரிவர்த்தனையின் மூலமா தன்னோட 10ஆம் இடத்தோடவே அவர் சம்பந்தப்படுறாரு. சோ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் 2 பேருமே 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டுறாங்க. அதுவும் செவ்வாய் இங்க அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சனிதான். ஆனா அவரு வக்ரம் ஆயிருக்க கூடாதுங்க. வக்ரம் ஆகும் போது இயல்புக்கு மாறா கொஞ்சம் செயல்படுற மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். சோ இங்க பரிவர்த்தனையின் மூலமா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கறத நான் முதல்நிலை சுபத்துவமா எடுத்துக்கிறேன். சனியை வந்து 2ஆம் நிலை சுபத்துவமா எடுத்துக்கிறேன். சோ மெடிசன் படிக்கலாம், மருத்துவம் படிக்கலாம். மருத்துவத்துல பல் மருத்துவம் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கண் டாக்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சூரிய சந்திரர்கள் 10ஆம் இடத்துல இருக்காங்க. புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றவரு. ஸோ 10ஆம் இடத்தோட இத்தனை கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால மருத்துவத்துறையில பல்லு இல்லைன்னா கண் சம்பந்தப்பட்ட
அந்த மாதிரி துறைகளில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். டாக்டர் ஆக முடியும். நல்லா படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக டாக்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மற்றபடி உங்களோட வேற கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். நம்ம கேள்விகள் சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிடலாம் லோகி. நம்ம மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு லோகி, அதை டச் பண்ணினா நீ பேசலாம். ஃபர்ஸ்ட் டச் சார் பண்ணி வணக்கம்ண்ணா. சரி ஹலோ லோகி, ஒரே நிமிஷம் லோகி. சார் சொல்றாராமா, அப்புறமா சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் சொல்றேன் சார் கொஞ்சம். சார் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த சாதகம் அஸ்வினி நட்சத்திர சாதகம் எல்லாரும் ஓரளவுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இதை சொல்றேன். சார் சொல்லுங்க சார், சரி சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கறதுனால செவ்வாய் நீசம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால செவ்வாய் அங்க நீசப்படல. 9ல குரு இருக்கிறதுனால இந்த பாப்பாவுக்கு வந்து டீச்சிங் சம்பந்தமா தொழில போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு இவங்க தாத்தாவோ இவங்க தாத்தா சம்பந்தமா இவங்க அப்பா வகையில யாராவது வந்து இந்த மாதிரி யுனானி இந்த டாக்டர்ஸ் ஏதாவது டாக்டர் சம்பந்தமா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து 100% மெடிக்கல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படி அவங்க கண்டிப்பா அந்த லைன்ல அவங்க எந்த சர்க்கிள் இல்லைன்னா கண்டிப்பா இந்த புள்ள வந்து டீச்சிங் சம்பந்தமா ஒரு மேல அதிகாரிக்கு சம்பந்தமா படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு சார். நான் கேள்விக்கு வந்துடுறேன். இது சம்பந்தமா இருக்கு. லக்கணத்துல செவ்வாய் மாந்தி இருக்கிறதுனால இவங்க குடும்பத்துல இவங்க ரத்த உறவுல இந்த பாப்பாவோட ரத்த உறவுல யாராவது ஒருத்தவங்க இறந்து அவங்க தெய்வமா வீட்டுல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்கள கும்பிட்டுட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். மற்றபடி இப்ப சுக்கிர திசை குரு புத்தி ஓடுறதுனால நீ சொன்ன மாதிரி பாதகாதிபதியா இருந்தா கூட அவர் வந்து 5ஆம் அதிபதிங்கிற செவ்வாயோட நட்சத்திரம் வாங்கிறதுனால கண்டிப்பா பாதகத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். 6ல் ராகு 3ல் சனி 12ல கேது இருக்கிறதுனால இது கடைசி காலத்துல ஆன்மீகம் சம்பந்தமா இந்த பொண்ணு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 வயசுக்கு மேல யோக ஜாதகம்னு நான் சொல்றேன். இன்னும் 40 வயசுக்கு மேலதான் இந்த பிள்ளைக்கு நல்ல நிறைய யோகங்கள் இருக்கும். இப்ப எல்லாமே இந்த பொண்ணுக்கு கிடைச்சால் கூட இந்த பொண்ணு படிப்புல இப்ப கொஞ்சம் குறைஞ்சபட்சத்துல படிப்புல கொஞ்சம் அதாவது சேட்டைகள் பண்ணுன்னு சொல்லுவாங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். படிக்கிறது அவ்வளவா இல்லை. ஆனா நல்லா படிக்கிற பிள்ளை. நம்ம மிரட்டி பெற்றோர்கள் வந்து மிரட்டி நல்லா படிக்க வச்சா இந்த பிள்ளை நல்லா படிக்கும். ஏன்னா சூரியன் புத சேர்க்கையா இருக்குது. இப்பொழுதைக்கு இந்த 3 வருஷம் 2 வருட காலமாக இவங்க தந்தைக்கு வந்து பொருளாதாரத்துல நிறைய அடி வாங்கியிருக்கும். ராகு கேது அங்க சம்மந்தப்படுறதுனால. இப்ப கேதுக்குள்ள சனி இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமா இவங்க அப்பா வச்சிருந்தாலும் சரி, வேலை சம்பந்தமா போயிருந்தா கூட இந்த 2 வருஷத்துல அடி வாங்கியிருக்கு. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இவங்க அப்பா தொழில் நல்லா இருக்கும். அப்பா அம்மா ஒற்றுமை வந்து அருமையா இருக்கும். ஒருத்தரை விட்டு கொடுக்காத ஒரு நிலையில இருப்பாங்க. குரு 9ல இருக்கிறதுனால எல்லாமே குரு 9ல இருக்கிற போது குருவை வந்து இருக்கிற இடம் பால் அப்படிம்பாங்க. கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிரகம் 2 வேலையை செய்யும். ஒரு நல்ல பொன்பொருள் சேர்க்கை இந்த மாதிரி சம்பந்தமா, அதாவது 9ஆம் இடம் பாக்கியம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைக்கும். அதனால சில பாதகம் 1-2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் வீட்டுல இருக்கிறதுனால பாக்கியம் அதிகமாகவும் பாதகம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்புல நல்லா படிக்கும். நல்ல ஜாதகம் தான். இவங்க அப்பாவுக்கு இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான் சார். மற்றபடி பாத்தீங்கன்னா சொத்தெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி வாடகை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னால முடிஞ்சது சொல்லியிருக்கிறேன். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கையில ஏதாவது அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. கையில ஏதாவது வெட்டு தழும்பு அடிப்பட்ட ஒரு தழும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சார். நீங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி போறதுல ரொம்ப நல்ல சிறப்பான நிகழ்ச்சி தான். நன்றி சார். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கிறேன் சார். சார் அருமை ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அவருக்கு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ராகு கேது பயிற்சி எப்போ அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை கொடுக்கும். அந்த ராகு கேது பயிற்சி 30 மே 2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகு வராரு. ஸோ 30 மே 2025 அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா லோகி? ஏன்னா அந்த 1.5 வருஷமா சார் சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சார் சொன்ன மாதிரி 34 வயசு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அதாவது இப்போ சுக்கிரதசையே நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய பாதிப்புல கொடுக்குற தசை இல்லை, அதுவே நல்லா தான் இருக்கு. குறிப்பா சந்திர தசையில இருந்து ரொம்பவே அருமையா இருக்கும். ஏன்னா 30 வயசுக்கு மேல
தொழில் அமைப்புகள். ஏன்னா அப்போ 10ஆம் அதிபதியோட தசை ஆரம்பிக்குது. சூரிய தசையில இருந்தே நல்லா தான் இருக்கும். சூரியன் பாத்தீங்கன்னா 2034ல இருந்து ஒன்ஸ் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவே நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாவே லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களோட தசை நடக்கும்போது அவங்க, அதாவது நம்மளோட நண்பர் எப்பவுமே நமக்கு வந்து கெட்டது பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. அப்படியே கெட்டது பண்ணாலும் பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கடகத்துக்கு சுக்கிரனே பாத்தீங்கன்னா நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தான். 4, 11ஆம் அதிபதி தான். சுகஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குறிக்கிறவர். அவரே பெரிய பாதிப்புகளை, அவர் எப்பவுமே ஒரு பாவகம் வந்து ஐ மீன் ஒரு ஒரு பர்டிகுலர் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர் நின்ன இடத்தையும் அப்புறம் தன்னோட ஆதிபத்திய விஷயங்கள்லயும் பாதிப்புகளை கொடுக்கும். நல்லது கொடுக்கணும்னாலும் அப்படிதான், தான் நின்ற வீட்டையும் தன்னோட ஆதிபத்தியங்களையும் பாதிக்கும். ஆனா இந்த இடத்துல 4, 11 நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிப்புல கவனமா இருக்கணும். கவனம் குறையாம பாத்துக்கணும். வேற எந்த விஷயங்கள்லயும் இன்வால்வ் ஆகக்கூடாது. 2034 வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமா, யாரோட தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்துட்டு வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாம படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்தி வேற எதுலயும் கவனம் சிதறாம பாத்துக்கிட்டாலே போதும். மற்றபடி 2034ல இருந்து இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 2091 வரைக்கும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களோட தசை தான் நடக்குது. இடையில வர ராகு தசையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராகு பார்க்கும்போது 20 டிகிரியில இருக்கிறாரு. 20 டிகிரியில இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கிறாரு. குருவோட வீட்டுல இருக்கிறாரு. எந்த பாவ கிரகங்களோட செவ்வாயோட சனியோட எந்த தொடர்பும் இல்லை. சுக்கிரனோட பார்வை ஏதாவது டிகிரி வைஸ் வாங்கி இருக்கிறாரான்னு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் வாங்கல. இருந்தாலுமே குருவோட வீட்டுல இருக்கிறதே போதும். சுக்கிரனோட பார்வை வாங்கியிருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் இப்ப எந்த விதத்திலையும் ஜாதகியை பாதிக்கிற மாதிரி இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே அருமையா இருக்கும். அதாவது எதிர்கால வாழ்க்கை இந்த பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெரிய பாதிப்புகள்லாம் எப்பவுமே வராது. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிரச்சனைகள் அப்படிங்கிறது அது வாழ்க்கையில கொஞ்சம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்பவே சுக்கிரதசை ராகு புக்தி சஷ்டாஷ்டகமா இருக்குது, 6, 8 இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியட்ல மட்டும் கொஞ்சம் சிரமங்களை அனுபவிப்போம். அப்படி இல்லாம சில நேரங்கள்ல அஷ்டம சனி ஜென்ம சனி அந்த மாதிரி வரும். அந்த நேரங்கள்ல கொஞ்சம் சிரமங்களை அனுபவிப்போம். மற்றபடி எல்லாம் சார் சங்கர் சார் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அருமையா சொன்னாரு. ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லதோ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு கிரகமும் இருக்கு. ஸோ எந்த கிரகமுமே பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையா ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாரு. அந்த மாதிரி தான் அருமையான யோக ஜாதகம். சில நேரங்கள்ல கோச்சாரத்துல பிரச்சனைகள் வரும்போதும், இப்போ உதாரணத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு வந்தாரு. 9ஆம் இடத்துல ராகுக்கு எதுக்கு சம்பந்தம் இருந்ததுனால அப்பாவுக்கு கடைசி ஒரு வருஷமா பிரச்சனை. அதுவே மே 2025க்கு அப்புறம் சரியாயிரும். இந்த மாதிரி தான் இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணோட ராசி மேல ராகு போயிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கோச்சாரத்துல பாவகிரகங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கும் போதும், அதே மாதிரி தசா புக்திநாதர்கள் 6, 8 வரும்போது மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குமே ஒழிய மற்றபடியெல்லாம் ஒன்றும், எப்பவுமே ஒரு நல்ல அருமையான யோக ஜாதகம், நல்லா இருப்பாங்க. ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. லோகி, உனக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லோகி, கேள்வி இருக்கா? உள்ள என்ன படிக்கணும்னு சொல்றா, ஏதாவது என்ன சொல்றா, இதுல ஆர்வமா இருக்குன்னு சொல்றா. லோகி, நீ பேசுறது கேட்கல லோகி, என்னன்னு தெரியலையே. மைக்ல ஏதாவது வச்சு பேசுறியா? இல்ல, அன்மியூட் பண்ணிக்க லோகி. இப்போ நீ அந்த ஒரு பட்டன் டச் பண்ணி இல்ல திரும்ப அதையே தொடு. ஓகே, இப்ப பேசு. மைக் ஏதாவது வச்சு பேசுறியா? இல்லையா? கேட்கலையே லோகி. சார் மியூட்டை எடுத்துட்டாரு, எனக்கு பேச மாட்டேங்கிறாரு. இல்லைங்க சார், பேசுறாரு. அவர் பேசுறது நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. பேசுறாரு பாருங்க, வீடியோ ஆன்ல தான் இருக்கிறாரு, பேசுறாரு. என்ன ஏதாவது மைக் அவரு. லோகி, ஒன்னு பண்ணு லோகி, மீட்டிங்ல இருந்து நான் உன்னை இப்ப ரிமூவ் பண்றேன். திரும்ப அந்த லிங்க் டச் பண்ணி இல்ல, அந்த லிங்க் டச் பண்ணி மறுபடியும் உள்ளவா, அப்ப சரியாயிரும். சரியா? நான் இப்போ உன்னை வெளியில அனுப்புறேன், போயிட்டு திரும்ப அதையே டச் பண்ணி திரும்ப உள்ளவா, சரியாயிரும்.
லோகி இப்ப பேசு லோகி, அந்த மைக் டச் பண்ணிட்டு பேசு லோகி. சார் இப்ப கேக்குதுங்களா? சூப்பர். இப்ப கேக்குது. அருமை. கேக்குதுங்களா? சூப்பர் கேக்குது. புள்ள எப்படி படிக்கிறா? என்ன ஆகணும்னு சொல்றா? சார் அப்ப அதாவது என்ன ஆகணும் அப்படிங்கறதுதான் என்ன இல்ல சார். ஆனா படிக்கிறாங்க. படிப்புல கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி மெதனம் தான். சரியா ஒன்றும் படிக்கிறதெல்லாம் இல்ல. ஓகே. ஆனா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெரியும் சரி அது சின்ன பிள்ளை, சரி போக போக படிச்சிரும் அப்படின்னு ஒரு என்னோட இது வந்து நான் அப்படியே விட்டு கொடுத்துட்டேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கேக்குதுங்களா? லோகி கேக்குது. சரி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணா கொஞ்சம் டைப் பண்ணி படிக்க வைக்கிறேன். ஓகே லோகி நல்லா படிக்க சொல்லுங்க. நல்லா அருமையா வருவாங்க. நல்லா படிக்க சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் நான் பாப்பா பேரு அதாவது இப்ப என்னோட தொழில் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? என்னோட தொழில் வந்து ரொம்ப மோசம். அதாவது சொன்ன மாதிரி இப்போ 2 வருஷமாவே எனக்கு வந்து தொழில் ரொம்ப கம்மி தான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது ஜாதகம் அப்படிங்கும் போது நீங்க அதை பார்த்து சொல்றீங்க. ஆனா இதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 5வது மாசம் அதாவது 25ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றீங்க. இந்த இடப்பட்ட காலத்துல ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏதாவது பண்ண முடியுமா? அந்த தொழில் ஏதாவது மாற்றி பண்ணலாமா, இல்ல அந்த தொழிலே பண்ணலாமா, என்ன பண்ணலாம் சார்? புதுசா தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா, அந்த பொண்ணு பேர்ல ஆரம்பிக்கலாமா, எனக்கு அதுல ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியணும் சார். பொண்ணு பேர்ல இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம் லோகி. மே வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமான டைம் அப்படிங்கறதுனால இருக்கிற எந்த தொழில பண்ணோம்னாலும் இப்படிதான் இருக்கும். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புது தொழில் எல்லாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் வேண்டாம். இருக்கிற கான்டாக்ட், அதாவது ஆல்ரெடி நீ நிறைய இடத்துல பண்ணிருப்பீல, அங்கெல்லாம் அந்த கான்டாக்ட் மூலமாவே. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப ஒரு சார் ராகு இப்ப எத்தனை டிகிரில வந்திருக்கிறாருங்க கோச்சாரத்துல? ஒரே நிமிஷம் சார். ஹலோ. சொல்லுங்க சார் இப்ப பொதுவாவே எல்லாத்துக்குமே இந்த வக்ரசனிக்கு அப்புறம் பொருளாதாரம் நிறைய அடி வாங்குது சார். கண்டிப்பா. வர்ற ஜாதகம் எல்லாமே பாத்தீங்கன்னா இதே பிரச்சனையா தான் போயிட்டு. ஏன்னா எல்லா பக்கமுமே பொருளாதாரம் அடி வாங்கி தான் இருக்குது. பொதுவாகவே பொருளாதார இப்ப நிலை சரியில்லை சார். கண்டிப்பா மார்ச் 25க்கு மேல சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல மாற்றம் தரும். ஆனா இது இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் கடந்துதான் சார் ஆகணும். பார்த்து இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணி செய்யுங்க. தீபாவளிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். நீ பேசாம அங்கேயே கூடலூர்லயே இருந்து ஏதாவது விவசாய வேலையே பாருங்க, வர வேண்டாம். ஆமா, அங்கேயே பேசாம நீ தீபாவளி எல்லாம் முடிஞ்சு நவம்பர் 15க்கு அப்புறம் இங்க வந்துக்கலாம். இங்க வந்து வேலை இருந்தா தானே சமாளிக்க முடியும். இங்க வந்து என்ன பண்ண போற? ஆமா சார், எல்லாம் வேலைக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ஏதாவது ஒண்ணு தகவலை சொல்லி தாக்கி விட்டுறாங்க. பேமெண்ட் வராது. வேலையை முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்குறதுக்குள்ள அவ்வளவுதான். ஆமா சார், அதான் பிரச்சனையா இருக்கு. ஆமா, நவம்பர் 15க்கு அப்புறம் வந்துக்கலாம் லோகி. அது வரைக்கும் தீபாவளி முடிகிற வரைக்கும் அங்கேயே இரு. சரிங்க சார். வீட்டுக்காரமா என்ன சொல்றாங்க? நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, ஓடி போயிரு, உன்னை வச்சு சமாளிக்க முடியாதுங்கிறாங்களா? கண்டிப்பா இருக்குல்ல சார். நம்ம தானே சார் குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா கரெக்ட். அது என்னவோ வாஸ்தவம். அங்கெல்லாம் வேலை இல்ல, பொருளாதாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம இங்க வந்து வேலை பாக்குறோம். உண்மைதான். அதனால சார் ஏதோ சொல்ல வந்தாரு சார். சொல்லுங்க சார். உங்க வீட்டுக்காரமா உங்களை விட்டு கொடுக்காத சார், கரெக்டுங்களா? கண்டிப்பா சார், விட்டு தர மாட்டாங்க சார் யாருக்குமே. இல்ல அதான் அது கண்டிப்பா விட்டு தர மாட்டாங்க அப்படிங்கறத நான் சொன்னேன் சார். பாப்பாவுக்கு கையில ஏதாவது அடிபட்ட காயம் ஏதாவது இருக்கா கையில? பாப்பாவுக்கு கையில ஒண்ணு காயம் இல்ல கை இருக்கு. அம்மா மக எந்த கையில இருக்கு? ரைட் ஹேண்ட்ல. எப்படி காயம் பட்டது? விழுந்தது சின்ன காயம். சரி. அது நார்மலா சின்ன குழந்தைங்க விழுந்தது காயம் இருக்குதுன்னு சார் செய்யும். பொதுவா இல்ல சார். 3ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அந்த பாவத்துல எது இருக்கோ அது சம்பந்தமான ஒரு தழும்பு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் கையில அடிபடாதுல்ல.
கால்ல அடிபடும் ஒரு சிலருக்கு. அது மாதிரி ஜாதக ரீதியா 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கையில அந்த ஷோல்டர் கையில சம்பந்தமா ஏதோ ஒரு காயம் தழும்பு ஏதாவது ஒண்ணு இருக்கு சார். அதுதான் சார் தெளிவுபடுத்திக்க தான் சார் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை சார். இருந்துச்சு சார் நீங்க சொன்ன மாதிரி தழும்பு. ஆமா சார், தழும்பு ஒண்ணு இருக்கு சார். அதான் ஓகே சார், ஓகே சார், நன்றி நன்றி சார். சார் அப்புறம் உங்க குடும்பத்துல தாத்தா வகையில யாராவது வந்து இப்போ ஒரு ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்துல ஏதாவது இருந்தாங்களா சார்? சார் அப்படி யாருமே இல்லைங்க சார் எங்கல்ல. இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தலைமுறைக்கு இல்லைங்க சார். சார் இப்ப இல்லன்னா இந்த கோயில் சம்பந்தமா ஏதாவது விபூதி திருநீர் ஏதாவது கொடுக்குற, அதாவது கோயிலுக்கு சம்பந்தமா அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? இருக்காங்க சார். இருக்காங்களா சார்? அதான் சார், அது ஃபேமிலில எல்லாருமே இருக்காங்க சார். அதான் இப்ப என்னன்னா அவங்க ஒரு விபூதி குடிக்கிற அளவுக்கான ஒரு நிலையில இருப்பாங்க, இல்ல சித்த மருத்துவத்துல இருப்பாங்க. 2 காலத்துல அவங்க ஏதோ கோயிலுக்கு ஏதாவது பூசாரியா இருக்காங்களா சார், இல்ல எப்படி? இருந்தாங்க சார், இப்ப இல்ல. அதாவது இருந்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை சார். இருந்திருக்காங்க. நன்றி நன்றி சார், நன்றி. ஆமா, எங்க அப்பாவே அப்படிதான் இருந்தாரு. கோயில் அந்த இதுல ஆன்மீகத்துலதான் இருந்தாரு, நல்லா இருந்தாரு அவரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல அவரு தவறிட்டாரு. அதான் சரி சரி சார், கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன் சார், கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, ஓகே ஓகே சார். வீட்டுல ஏதாவது அது இப்ப உங்க வீட்டுல பாப்பா எத்தனை குழந்தைங்க சார் மொத்தம்? எனக்கு 2 குழந்தைங்க சார். 2 பொண்ணுங்களா பையனா? 2 பொண்ணுங்க. அது சரி சரி. வேற ஏதாவது பொண்ணு ஏதாவது இறந்து இல்ல யாராவது உங்க வீட்டுல அவங்க அத்தை வகையரா யாராவது இறந்துருக்காங்க, கல்யாணம் ஆகாம இருந்திருக்காங்களா? இந்த பாப்பாவோட அத்தை வகையரா யாராவது இந்த குழந்தை யாராவது இருந்திருக்காங்களா சார்? அப்படி ராணி இல்லைங்க சார். சரி சரி. உங்களுக்கு இப்ப 2 தான், வேற ஒன்னும் பிறக்கல? இல்ல, 2 குழந்தைங்க தான். சரி சரி சரிங்க சார். சரி ஓகே சார், ஒரு விஷயம் தெளிவுபடுத்த கேட்டேன். சரி சரி சரிங்க சார். ஓகே தேங்க்யூ சார். சங்கர் சார், என்னப்பா? அது இப்ப காயத்ரிக்கு வந்து பார்க்க முடியாது ராணி, அவன் வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் பாப்பாங்களாம். அப்ப அது நேற்று ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். சங்கர் சார் ஏதோ கேட்க வந்தீங்க, ஒரு நிமிஷம் லோகி சார் ஏதோ கேக்குறாரு, சொல்லுங்க சங்கர் சார் சொல்லுங்க. சார் பாபாவுக்கு எப்படி டீச்சிங் சம்பந்தப்பட்டது இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது எதுல சார் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க? அப்படி எதுவும் இன்ன வரைக்கும் சொல்லலைங்க சார். படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா இதுலதான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி எதுவுமே கொடுக்கல சார். இப்ப 9th படிக்கிறனால அதை பத்தி ஒண்ணுமே நாங்க வந்து பெருசா எடுக்கலைங்க சார். ஓகே சார், ஓகே. அது இப்ப என்ன விஷயங்கள்ன்றது சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு போற சுக்கிர தசையில குரு புத்தி அப்படின்ற விஷயங்கள் போக போகுதுங்க சார். குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒரு நிமிஷம் சார், ராசி எடுத்து பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். குரு உங்களுக்கு லக்னத்துக்கு பாகிஸ்தானத்துல இருக்கிறாங்க. குரு அப்படின்னு விஷயங்கள் வந்தாலே ராசியிலயும் புதன் இருக்குங்க. அப்படின்னாலே புதன் குரு இருக்கிறேன் 3 விஷயம் தொடர்பு வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீச்சிங், அந்த டீச்சிங் திறமை பாப்பாவுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அந்த செவ்வாய் சந்திரன் சூரியன் அங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அப்படி விஷயங்கள் வரும்போது அந்த சந்திரன் செவ்வாய் 2மே கடகம் சம்மந்தப்படும் போது செவ்வாய் சம்மந்தப்படும் போது ஒரு சீருடை அப்படின்ற விஷயங்கள் அணிந்து வேலை செய்யக்கூடிய மெடிக்கல் துறை அப்படின்ற விஷயம் நல்லா இருக்குங்க. 2 விஷயத்துல பாப்பா நல்லா வரும். இப்போதைக்கு கொஞ்சம் இந்த வருஷம் திவாலி வரைக்கும் தாங்க படிப்பு போனஸ் நல்லா இருக்கும். அது பிறகு பாப்பா அடுத்த இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதே பாப்பா நல்லா எக்ஸாம் எழுதிருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணும். பாப்பா அதுபடி கவலைப்படாது, படிக்க மட்டும் நல்லா படிக்குங்க அப்படின்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அறிவுறுத்துங்க, நல்லா இருக்குங்க. ஒரு 2 மாசத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க, அது பிறகு எல்லாம் சரியாயிரும். அடுத்த வருஷம் கண்டிப்பா பாப்பா நல்லா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதுங்க, அதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்லை. 2 விஷயத்துல பாப்பா கண்டிப்பா ஃபியூச்சர்ல சூப்பரா யோகஜாலுங்க, எல்லாமே பாப்பாக்கு நல்லா இருக்குங்க. ஒரு பாக்கியஸ்தானத்துல இருக்குது, சூப்பரா அமைப்பு இருக்குங்க. ஒரு ஃபியூச்சர் பாப்பாவோட லைஃப் அடுத்த 20 வருஷத்துக்கு பாப்பா நல்லா இருக்கக்கூடிய இப்ப இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் போகுதுங்க. அதனால பாப்பாவை பத்தி கவலையே பட தேவையில்லை. நீங்க அதுக்கான மோட்டிவேஷன் அடுத்து என்ன வேலை விஷயங்கள்ன்றத ஒரு கைடன்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும்,
பாப்பாவோட வாழ்க்கை அதுவே நல்லா சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒரு தொழில் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குன்னீங்க, அதுவுமே பாத்தீங்கன்னா அடுத்து நவம்பர் 4 உங்களுக்கு சனி பகவானோட வக்ர நிவர்த்தி. அது பிறகு அடுத்த வருஷம் மார்ச் மாசம் சனி பகவானோட வக்ர அந்த பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படின்னு விஷயங்கள் இருக்கு. அதனால நவம்பர் மாசத்துக்கு பிறகு இருந்தே படிப்படியான மாற்றம் இருக்கும். அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு நீங்க விட்ட பணம், உங்களுக்கு வராத பணம் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். தொழில் எல்லாம் முன்னேற்றம் இருக்கும். லைஃப்ல ஒரு பிடிப்பான இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. நீங்க கடைசியான ஒரு கஷ்ட காலம் முடிகிற ஸ்டேஜ்ல தான் நம்மகிட்ட வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரு அறிவு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. அடுத்து நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா கண்டிப்பா நடக்கட்டும் சார். நல்லா இருக்கும். ஓகேங்க சார், அவ்வளவுதான் சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார். சார் ஹலோ சார், அவர் தொழில் சம்பந்தமா சார், தொழில் சம்பந்தமா இப்போதைக்கு ரன் ஆகலன்னு சொன்னீங்களா? ஆமா சார். தொழில் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, வண்டி கொஞ்சம் இதாகலாம் சார். நீங்க இது சிவன் சாமி கும்பிடுவீங்களா சார்? ஆமா சார். சார், சிவன் கோயில்ல அம்பாளும் சிவனை இருக்கிற கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு வாங்க சார். உங்களுக்கு தொழில கொஞ்சம் வளர்ச்சிக்கா, கொஞ்சம் இருக்கிற நிலையில இருந்து வளர்ச்சி காணலாம் சார். சிவன் கோயில போய் சிவனும் அம்பாளும் 2 பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஒன்னா இருப்பாங்க. எல்லா கோயிலும் இருக்க மாட்டாங்க, 2 கோயில தனித்தனியா பக்கத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல கோயில்களை கும்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுருவாங்க சார். உங்க தொழில கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பண வருவாய் தடை இல்லாம வரும் சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மணியண்ணா, கண்ணன், உங்களுக்கு கேள்விகள் இருக்குங்களா? ஒண்ணு இல்லை சண்முகம். ஒரே நிமிஷம் லோகி மியூட் பண்றேன். அந்த அண்ணன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நீ அன்மியூட் பண்ணி. ஓகே, நான் சொல்லிடுறேங்க. பொதுவா வந்து கிட்டத்தட்ட அவருடைய கஷ்டமான காலம் முடிய போகுது அப்படிங்கறதான் நம்ம சொன்ன மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 11ஆம் மாசம் தீபாவளி 30ஆம் தேதி வரும் ஒரு 15 நாள் தொழில் இருக்காதுன்னு வச்சுக்கலாம். உறுதியாக 12வது மாசத்துல இருந்து சிறப்பா இருக்கும். குரு புத்தியில மிக அட்டகாசமான புத்தியா இருக்கும் இந்த பொண்ணோட நேரம் அப்படிங்கிறதா. அதே மாதிரி வந்து எனக்கு தொழில் அப்படி இருக்குங்க, என் பொண்ணை பேர்ல வச்சு நடத்தலாமாங்க அப்படி இப்படின்னாலாம் வந்து அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் இந்த ஜோதிடத்துல பதில் இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா அவங்கவுங்க ஸ்கேன் போட வச்சுதான் நம்ம மெயினா எடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பார்க்கணுமே தவிர, இந்த பொண்ணு எப்படி இருக்கும், இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பொண்ணு வந்து அப்பாவோட எப்படி உறவு முறையா இருக்கும், அம்மாவோட எப்படி உறவு முறையா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நல்லா சொல்லலாம். உண்மையிலேயே இந்த பொண்ணோட ஜாதகம் மிக அற்புதமான யோக ஜாதகமா நான் பாக்குறேன். 24 வயசுக்கு அப்புறம் இந்த பொண்ணு மிக அற்புதமா இருக்கும். சூரிய தசை மிக அற்புதமா இருக்கும். தனாதிபதி உச்சம். சண்முகம் சொல்லும் போது கூட ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல, சூரியன் வந்து சொன்னாப்ல, சூரியன் அரை பாவர்னு அப்படிங்கிற அந்த இடத்துல எடுத்துக்கூடாது, தனாதிபதியா எடுத்துக்கணும், தனாதிபதி திக்பல உச்சமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பாக்குறேன். இந்த சூரிய தசை தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையினுடைய ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அந்த சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை அப்படின்னு மிக அற்புதமான காலமா போகும். அந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் எடுத்தா கூட ராகு உச்சனோட வீட்டுல இருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் ஆட்சி பெற்றவன வீட்லயாவது இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ராகு தசையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குரு தசையும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக அற்புதமாக இருக்கும். இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து வளர வளர 24 வயசுக்கு அப்புறம் மிக அற்புதமான ஒரு ஜாதகமா இந்த ஜாதகத்தை நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. மற்றபடி தொழிலெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ நல்லாயிரும் பாருங்க அப்படிங்கிற அடிப்படையில நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நான் சொல்லி விரும்புறேன். நன்றி. ஓகேங்கண்ணா, அருமைங்கண்ணா, அருமை அருமை அருமை. கண்ணன், நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க கண்ணன்? கண்ணன் சுப்பிரமணியம் குமார் சார், சொல்லுங்க. இல்ல சார், நமக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை சார். நான் கேட்டேன், இல்ல பரவாயில்ல, அருமையா சொன்னார் சார். இப்ப சொன்னதே நல்லா நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சிட்டீங்க. நான் வேற ஓகே கண்ணன், ஓகே கண்ணன். லோகி, நான் மியூட் பண்ணிருக்கேன் உன்னை. ஏன்னா மத்தவங்க பேசும்போது நீ அன்மியூட் ஆயிருந்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. இப்ப அந்த மைக் டச் பண்ணிட்டு திரும்ப பேசு லோகி. சார், ராகுவும் பாத்தீங்கன்னா கோதண்ட ராகு தான் வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்தாது சார். அது ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகேங்க, ஓகேங்க, நல்லது நல்லது.
லோகி அன்மியூட் பண்ணிக்க லோகி, அந்த மைக்கு டச் பண்ணு. நீ பேசி முடிச்சிட்டு நீ அந்த திரும்ப அதை டச் பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இல்லைன்னா பேக்ரவுண்ட் சத்தம் வரும். அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். ஓகே ஓகே லோகி. ஓகே லோகி, ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணு ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்தது. ரொம்ப அருமையான நல்ல யோக ஜாதகம், நல்லா இருப்பாங்க, எதிர்கால வாழ்க்கையில ரொம்ப அருமையா இருக்கும். எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி லோகி ஜாதகம் கொடுத்ததுக்கு. வேற ஏதாவது நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? முடிச்சுக்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாம் சார். அடுத்த வாரம் நம்ம வேற ஜாதகம் எடுத்துருக்கோம் லோகி, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம பாப்போம். நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே சார். ஓகே லோகி. ஓகே லோகி. சங்கர் சார், சுப்பிரமணிய பெருமாள் சார், மணியண்ணா, மகேந்திர கண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். பண்ணுவாங்க. எல்லா குரு எனக்கு அறிவுரை சொன்ன எல்லா குருவுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்லா ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி தெரிய வச்சுங்க. ரொம்ப ஓகே லோகி. தேங்க்யூ சார். தேங்க்யூ லோகி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாரையும் பேச வச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஜாதகம் கொடுத்து ஒரு 4-5 பேர் இப்ப எனக்கு வந்து அந்த ஜாதகத்தை கணக்கு சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. யாருமே இந்த மாதிரி எனக்கு வந்து சொன்னதில்லை. ஆனா நீங்க எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி லோகி. ஜாதகம் ஆய்வு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சார் எல்லா புகழும் சண்முக சாரே சேரும். சேருது சார். ஓகேங்க சார், அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ நன்றி தேங்க்யூ சார்.